என் நேம் மை நேம் இஸ் பூர்ணி. நான் இங்கே வந்து 1 இயர் ஆகுது. நான் வந்து என் ஃப்ரெண்டோட வந்தேன், நிஷா அவங்க பேர். அவங்க வந்து நானும் அவங்களும் வந்து 3 மந்த்ஸ் ஒன்றா இருந்தோம். இங்கே வந்து ஒன்றா இருந்தோம், கிளாஸ் பேட்ச் ஒன்றா அட்டன் பண்ணோம், எல்லாமே ஒன்றா இருந்தோம். ஆனால் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால வந்து லைக் அவங்க 3 மந்த்ஸ்லேயே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னது வந்து எனக்கு ஹாப்பியாக இல்லையோ, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன அவங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் கூட இல்லை. ஆனால் வந்து லைக் அவங்க வந்து 3 மாதத்தில் போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து 6 மந்த்ஸ்லேயே வந்து வெக்கேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. லைக் டிசம்பரில் உடம்பு சரியில்லாமல் போய் ஜான்வரி 16 வந்து வெக்கேட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து வீட்டில் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி 2 மந்த்ஸ் கழிச்சு எஸ்பிஐ கிளர்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மார்ச் 22 மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேன். வந்துட்டு மறுபடியும் வந்து உடம்பு சரியில்லாமல் லைக் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சுனால மறுபடியும் April 2 வெக்கேட் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து எஸ்பிஐ கிளர்க் மட்டும் மெயின்ஸ் மட்டும் எழுதிட்டு மறுபடியும் வெக்கேட் பண்ணிட்டேன். லைக் ஒரு 5 மந்த்ஸ் நான் இங்கே இல்லை. மறுபடியும் வந்து ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் வந்து நான் மறுபடியும் இங்கே வந்தேன். லைக் பாஸ் ஆகலின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து இங்கே வந்தேன். அப்புறம் வந்து ஒரு 2 days வந்து மறுபடியும் ரிசல்ட் வந்துருச்சு. லைக் நான் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் வந்து லைக் இது எனக்கு நான் பாஸ் ஆகணுன்றதை விட என் ஃப்ரெண்டு பேர் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே பாஸ் ஆகிறதுக்காகவே நான் பாஸ் ஆனேன். லைக் அவ நேம் சொல்லணும் அப்படின்றதுக்காக. அவங்க பேர் வந்து நிஷா. அவங்களுக்காக மட்டும்தான் நான் என்னோட லைக் இந்த சக்ஸஸே அவங்களுக்காக மட்டும்தான். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்